இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் ஆதார் நம்பரை வச்சு ரேஷன் கார்டு ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இதை எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். ரேஷன் 2.0ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ரேஷன் 2.0ன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் ஜஸ்ட் 10 MBக்குள்ளே தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே பிரதான் மந்திரி காரிஃப் கல்யாண் யோஜனான்னு சொல்லியிருக்கும். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்ததாக ரேஷன் வரும். கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து ரேஷன் சொல்லியிருக்கும். லாகின் சொல்லிட்டு பெனிஃபிஷியரி டீல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்சா கோடு இருக்கும். கேப்சா கோடை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதை நீங்கள் டைப் பண்ண பிறகு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல் வரும். அதற்கடுத்த எம்பின் கிரியேட் சொல்லி கேட்டிருப்பாங்க. அது ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா லொக்கேஷன் அளவு கேட்பாங்க. அதனால் நோ டைம் ஸ்கிப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கான ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ரேஷன் கார்டு. இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ரேஷன் கார்டு டைப், ஃபேமிலி ஹெட்டோட நேம், அவங்களுடைய ஃபோன் நம்பர், ஃபுல் அட்ரஸ், ரேஷன் கார்டு நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதுக்கு அந்த ரேஷன் கார்டை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா சீரியல் நம்பர், மெம்பர் நேம், ஏஜ், ரிலேஷன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் யார் எல்லாம் இருக்காங்களோ அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அவங்க நேமும் இருக்கும். டாப்லேயே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கான ரேஷன் கார்டு வந்து PDF ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அளவுக்கு இருக்கும். அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரேஷன் கார்டு டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் வந்து ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதற்கு ஜஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பர், ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருந்தாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.